எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு ஹெல்த்தி கிச்சனில் டிஃபன் பாக்ஸ்க்கு தயிர் சாதம் எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் சாதம், பால், மோர், பெருங்காயத்தூள், சிறிதளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலப்பருப்பு, 1 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை சின்ன பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த சாதத்தை இதில் போட்டுடலாம். சாதத்தை பவுலில் மாற்றிட்டு நல்லா கரண்டியை வச்சு இப்படி மசிச்சுக்கோங்க சாதத்தை. இப்போ பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப சூடாக ஊற்றாதீங்க. நம்ம பால் தேவையான அளவு ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப சாதமும் சூடாக இருந்து பாலும் சூடாக இருந்துச்சுன்னா ரொம்ப இறுகிக்கும். ரெண்டும் மிதமான சூடில் இருந்துச்சுன்னா இருக்காது, சாதம் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி பிசைஞ்சு வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எனக்கு சூடு இல்லை, மிதமான சூடாக தான் இருக்குது. அதனால் நான் இப்போ உப்பும் மோரும் ஊற்றிடலாம். மோர் கொஞ்சமாக ஊற்றினா போதும், இவ்வளோ போதும். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சாதம் தாளித்து கொடுக்கறதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் உடம்புக்கும் நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலப்பருப்பு போட்டிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். தயிர் சாதத்துக்கு நிறையா போடக்கூடாது. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதத்தில் தாளிச்சதை கொட்டிடலாம். கொத்தமல்லி இலை, பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கட்டுறதுன்னா இப்போ அப்படியே எடுத்து கட்டிடுங்க. இப்போ நான் செட் ஆன பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தயிர் சாதம் செஞ்சு நம்ம 4 மணி நேரம் ஆச்சு. நம்ம இப்போ தயிர் சாதம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள், கெட்டி ஆகிடுச்சு. நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்கனாலும் கெட்டியாகாமல் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வரன்னே இருக்காது. இதுக்கு என்ன காரணம்னா பால் கொஞ்சம் நம்ம சேர்த்து ஊற்றணும், மோர் லேசாக மோர் ஊற்றுனதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ சுவையான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.